ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டாரோ, அவர் என்னை விட்டு விலகி போய்விட்டாரோ என்று சொல்லி உங்களுடைய இறுதி எண்ணிக்கொண்டிருக்கிறதா? இந்த காலை நேரத்திலும் கூட வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களை மறவாதபடி நினைத்தருளி ஆசீர்வதிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தகப்பன் உங்களோடு கூட இருந்து இந்த நாளையும் ஆசீர்வாதமாய் நடத்தி தருவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா, நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர் ஐயா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். இவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற தீமையான காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும். தீங்கான வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, பாதுகாப்பை கொடுப்பீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் அனுகூலமான சூழ்நிலைகளை கொடுங்கப்பா. மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுவீராக. எந்தெந்த காரியம் உடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த பயத்தை மாற்றி அற்புதத்தை காண செய்யுங்கப்பா.